கன்னிராசி. கன்னிராசி பெண்களுக்கு எப்படி இருக்கு? தொழிலாகட்டும், அவங்க திருமணம் ஆகட்டும், இது ரெண்டை பத்தி சொல்லுங்க. கன்னிராசி பெண்களுக்கு இப்போதைக்கு வீட்டில் தான் பிரச்சனை இருக்குது. ஹஸ்பண்டோட வாக்குவாதம், தகராறு, பிரியலாமா, இவரை விட்டுடலாமா, விவாகரத்து பண்ணிடலாமா, இதுதான் யோசனை போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பீரியடு. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. இப்போ டைம் சரியில்லாதனால அவர் உங்களுக்கு அவ்வளோ கெட்டவராக தெரியுது. டைம் சரியாக இருந்ததுன்னா அதே மனுஷன் நல்லவராக தெரிவார். அவருக்கும் டைம் சரியில்லை, உங்களுக்கும் சரியில்லை. கண்டக சனி. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் ரொம்ப அதிகம். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து பெரிய அளவில் தன்னுடைய சொந்த முயற்சியில் சாதிக்கக்கூடிய பல பெண்கள் கண்ணிலேருந்து இருக்காங்க. இந்த சமுதாயமே ஆண்கள் ஆதிக்க சமுதாயம் அப்படிங்கிறது உண்மைதான். அதில் மாற்று கருத்து இருக்க முடியும். இன்னைய அளவு கூட பெண்கள் என்னதான் முன்னேறி வந்தாலும் கூட இன்றளவிலும் கூட ஆணாதிக்கம்ங்கிறது இருக்க தான் செய்யுது. இவ்வளோ ஏன் ஆணாதிக்கம் இருக்குன்னு சொல்கிற பெண்ணு தாம் பெத்த பையனுக்கு சொல்லிக் கொடுக்குறா, உன்னை விட பெண்ணு கம்மி தான். இந்த அவல நிலை இங்கே மட்டும்தான். இது கன்னிராசியை சேர்ந்த பெண்களுக்கு இருக்கு, அதிகமாக இருக்குது. ஆணாதிக்கம் இருக்கக்கூடியது தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பெண் சமுதாயம். 1960 கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ஒத்துக்கிறோம். 80 கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ஒத்துக்கிறோம். 2026 இருக்கிற அம்மா ஆணாதிக்கங்கிற எப்படி சொல்லுவான்? தான் சொந்த பையனுக்கு ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணுங்கிற அந்த விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டா எங்க ஆணாதிக்கம் வரும்? அப்ப சொல்லி கொடுக்கறது இல்ல. ஆரம்பிக்க வேண்டியது அவங்கள்ட்ட தான், பெண்கள்ட்ட தான். நான் சொல்றது என்னன்னா, ஆணாதிக்க சமுதாயம்னு அக்யூஸ் பண்ணக்கூடிய சோ கால்டு சோ எஜுகேட்டட் விமன் அவங்க பையங்களுக்கு அவங்க செய்யக்கூடிய பாலியல் ரீதியான குற்றங்களை ஆதரிக்கிறாங்க. மேடையில் மைக்கை பிடிச்சி திஸ் இஸ் அ மென் டாமினேட்டட் சொசைட்டி, விமன் ஷுட் டெவலப்ன்றாங்க. நான் கண்ணியோட இதை கனெக்ட் பண்ணுறேன். ஆனால் அவங்களுக்கு பிறந்த பசங்கள்கிட்ட நீ ஒரு பெண்ணை என்ன வேணாலும் செய்யலாம், இல்லை ஒரு பெண்ணிட்ட தவறாக பிஹேவ் பண்ணால் கரெக்டுங்கிறாங்க பெத்த அம்மா. அது பொண்ணு ஃபஸ்ட்டு. அப்போ எங்கிருந்து ஆணாதிக்க சமுதாயம் வரும்? மாறும். அப்போ மாற்றங்கள் என்பது நம்மிடையே தொடங்க வேண்டியது. அது பெண் ஆண் பாலினத்திற்கு அப்பாற்பட்டு மாற்றங்கள் வேணும்னா, இப்போ பெண் சொல்கிற ஆணாதிக்கம்னா மாற்றங்கள் பெண்கள்கிட்ட தான் தொடங்கணும். ஃபஸ்ட்டு தான் வீட்டுக்கு வர மருமகளை எப்படி மதிக்கணும், அங்கேயே பிரச்சனை ஆகுது. இப்போ ஒரு சைடு என்னன்னா, இவ்வளோ போதனையை சொல்லக்கூடிய இதில் கிளைம் பண்ணக்கூடிய பெண்கள் கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்கள், இன்னொரு சைடில் எல்லா தவறையும் அவங்க தான் இனிஷியேட் பண்ணுறாங்க. அப்போ டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குல்ல. தான் பையனை எப்படி மதிக்கணும், அவனுக்கு வரப்போகிற மனைவின்னு சொல்லக்கூடிய பெண் தான் கணவனை மதிக்க மாட்டேங்கிறான். எவ்வளோ பெரிய வேற்றுமைகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம பேசுகிறோம், இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் பேசுகிறோம், இது ஜோதிடத்தின் அடிப்படையில் பேசுகிறோம். ஆனால் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் இதெல்லாம் ஆண் பெண் அப்படிங்கிற ஜெண்டர் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறுகள். எல்லா தவறையும் என்கிட்ட வச்சுட்டு பக்கத்து வீட்டில் விளக்கெறியலைன்னா அது எப்படிங்க? அதனால் தவறு என்ன பிரச்சனைனா, கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்களுடைய தான் பெற்ற மகன்களை சரியாக பாதுகாக்க பேரண்டிங் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் எவ்வளவோ சாதிச்சிட்டிங்க. நிறைய கன்னிராசி பெண்களுக்கு என்ன குறைன்னு சொல்கிறேன். ஐ ஆம் த சிஇஓ ஆஃப் ஏபிசி கம்பெனிம்பாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா 0. இதுக்கு தான் அந்த காலத்தில் விசு அப்படிப்பட்ட ஸ்க்ரீன்லாம் வச்சுருக்காரு. ஒரு திரைப்படத்தில் மருமகளும் மாமியாரும் மோதிக்கிறாங்க. மருமகள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறார். அந்த கம்பெனியுடைய சிஇஓ மாமியார். வீட்டுக்கு வந்தோடனே அவ்வளோ சத்தம் போட்ட மாமியார் கம்பெனியில் ஹஸ்பண்டு காஃபின்னு சொன்னோடனே ஓடி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. இந்த மெசேஜில் அவங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, ஏன் ஹஸ்பண்டு காஃபி கொடுக்குறா, அவள் சிஇஓ தானே, அப்படி எடுத்துக்கிறாங்க. தவறான முறையில். ஆண் இல்லாமல் பெண் இருக்க முடியாது, பெண் இல்லாமல் ஆண் இருக்க முடியாது. 2 பேரும் சேர்ந்து தான் சமுதாயம். இந்த அடிப்படை உண்மையை புரிஞ்சவங்க மட்டும்தான் நிம்மதியாக இருக்க முடியும். நான் தான் பெருசுன்னு யார் நினைச்சாலும் அங்கே தோல்வி மட்டுமே மிஞ்சும், வேற எதுவுமே மிஞ்சாது. விரக்தியும் தனிமையும் மிஞ்சும். பெரிய உயரத்தை சாதித்த கன்னிராசி பெண்கள் வீட்டில் கவனிக்காம விட்டதுனால ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிடுறான். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவனுக்கே வெறுத்து போயிடுது, விட்டு போயிடுறான். இந்த சாதனையை எல்லார்கிட்டையும் சொல்லி சொல்லி வாழ்கிறாங்க. 50 வயசு, 55 வயசு, 60 வயசு.
அதுக்கு மேலே யாரும் இருக்க மாட்டாங்க, காலி கிரவுண்டாக இருக்கும், பசங்களும் இருக்க மாட்டாங்க. அப்போ தான் அந்த பெண்களுக்கு ஞானோதயம் வருது. ஆனால் வந்தது லேட்டாக வருது, அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் யாரோட ஆணுடைய வாழ்க்கையும் போய் குடும்பமே சிதறி போய் இருக்கு. இதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது அந்த கன்னிராசி பெண்களுடைய சில நடவடிக்கைகள். இப்போ இவங்க எந்த ராசியான திருமணம் செய்யறது நல்லது, செய்யக்கூடாது? கண்டிப்பாக கன்னிராசி பெண்கள் வந்து எந்த ஆண் ராசியை திருமணம் செய்யலாம் அப்படின்னு எடுத்தோம்னா, முதலாவதாக வரக்கூடியது மகரம், இரண்டாவதாக வரக்கூடியது ரிஷபம் அண்டு துலாம். இந்த 3 ஆண் ராசிக்காரர்களை கன்னிராசி பெண்கள் வந்து கண்டிப்பாக மேரேஜ் பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம், லைஃப் சூப்பராக இருக்கும். இதுலேயும் விதிவிலக்குகள் இருந்ததுன்னா உங்கள் சுய ஜாதகம் தப்பாக இருக்குன்னு அர்த்தம். இவங்க எந்த ஆண் ராசிக்காரர்களை திருமணம் செய்யக்கூடாது? இவங்க கிட்ட கூட போகக்கூடாது அப்படிங்கிற ஆண் ராசி மீனம். இந்த மீனம், அதுக்கு அடுத்தது தனுசு. இந்த 2 ஆண் ராசிக்காரர்களையும் இவங்க சீண்டக்கூடாது. இது எல்லாத்தையோட ஒர்ஸ்ட் அப்படின்னா மேஷம். மேஷராசி ஆணை கன்னிராசி பெண் காதலிக்கிறாங்க அப்படின்னா பத்திரிகை வச்சு நீங்கள் சுனாமியை வரவழைக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு எது நடந்தாலும் கம்பெனி பொறுப்பல்ல அப்படின்னு அவங்க அப்பா அம்மா சொல்லிடலாம். ஏன்னா நீ தான் தேர்ந்தெடுத்து, அதோடைய கான்சிக்வன்சஸ் நீ தான் பார்க்கணும். இப்போ திருமணம் பற்றி சொல்லிட்டீங்க, இது யார் செய்யணும் யார் கூட செய்யக்கூடாது அப்படிங்கிறது. இவங்க தொழில் எப்படி இருக்கும் சார்? கன்னிராசி பெண்களுடைய தொழிலானது டெஃபினெட்லி பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் சொன்ன மாதிரி வணிகம் சம்பந்தப்பட்ட துறைகள், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸாக பெண்கள், அதே மாதிரி சட்டத்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள், வாதாடக்கூடிய சட்டத்துறையில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் கன்னிராசி பெண்கள். ஏன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிதானமாக ஹேண்டில் பண்ணுவாங்க, அப்படியே உள்ளே இது பண்ணி வருவாங்க. இதெல்லாம் பெரிய விஷயம். அதனால் இந்த துறைகள் இவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் செட் ஆகும். இவங்க உடல் உபாதைகள், கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மேக்சிமம் கர்ப்பம் சம்பந்தப்பட்ட ப்ரெக்னன்சி ரிலேட்டட் டிசார்டர்ஸ் வரும். நம்ம பேசுகிறோம் ஆங்கிலத்தில் சொன்னால் பாலிசிஸ்டிக் இஷ்யூஸு அல்லது ஃபைப்ராய்டு இஷ்யூஸு, இந்த மாதிரி இஷ்யூஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஃபர்டிலிட்டி சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் நிறையவே, ஃபர்டைலே ஆகாமல் இருக்கக்கூடிய கன்னிராசி தாய்மார்களே இருக்காங்க. இப்போ அடுத்ததா இவங்களுக்கு திருமணம் சொல்லிட்டீங்க, உடல் உபாதைகள் சொல்லிட்டீங்க, இவங்க வழிபட வேண்டிய தெய்வம்? கன்னிராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு தெய்வம் அப்படின்னா குலதெய்வம் தான். உங்களுடைய ஃபேமிலிக்கு யார் குலதெய்வம், அந்த கோவிலுக்கு நீங்கள் போகாமையே இருக்கீங்க பல ஆண்டா, அந்த கோவிலுக்கு நீங்கள் போகணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அங்கே தான். அடுத்தபடியாக நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில், குளம், எங்கே பெருமாள் கோவில் இருக்குது பக்கத்தில் குளம் இருக்குது, அந்த மாதிரி கோவில்கள், அந்த கோவிலில் வாலண்டரி சர்வீஸ் பண்ணணும். பண்ணினா இவங்களுக்கு நல்லா, ரொம்ப நல்லா. இப்போ இவங்களுக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு? கன்னிராசி அன்பர்களுக்கு சனி வக்ர பயிற்சியானது கண்டிப்பாக குடும்ப தகராறுகளில் ஒரு பிரேக் கிடைக்கும். பிரேக்னா பிரியறது இல்லை, ஒரு அமைதி கிடைக்கும். பேசவே பேசாமல் இருக்கு கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா கெட்ட நேரங்களில் பேசாமல் இருக்கிறது தான் புட்சால்தனம், நல்ல நேரங்களில் பேசாமல் இருக்குது முட்டாள்தனம். எப்படியோ கெட்ட நேரங்களில் பேசாமல் இருக்கிறது புட்சால்தனம், நல்ல நேரங்களில் பேசணும். இப்போ இவங்க அமைதியை கடைபிடிக்க வேண்டிய காலம் இது. காலகட்டம். நல்லது சார்.